வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பாஜக வெற்றி பெற்றால்தான் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டமா? பிளாக்மெயில் செய்கிறாரா மகாராஷ்டிரா முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரிக்கவில்லை அண்ணாமலை. திட்ட அறிக்கையை திமுக அரசு திருத்தி அனுப்பாதது ஏன் எனவும் கேள்வி. தமிழ்நாடு அரசியலில் மையம் கொள்ள முயற்சிக்கும் பாஜகவின் வியூகம் எடுபடுமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். மதுரையில் போட்டியிடக்கூடிய ராம ஸ்ரீனிவாசன் அவர்களை ஆதரித்து அவருக்காக பிரச்சாரம் செய்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள் பாஜக குறிப்பாக திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களுக்கு ஊழல் புகார்கள் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். அதே போன்று மகளிர்களுக்கு சரியான பாதுகாப்பில்லை, மூத்த குடிமக்களுக்கும் பாதுகாப்பில்லை போன்ற கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். அதோடு அவர் கடைசியில் கூறியிருந்த கருத்து தான் தற்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அதாவது ராம சீனிவாசன் அவர்கள் ஜெயித்த பிறகு அவரையும் அழைத்து கொண்டு டெல்லி சென்று மோடியிடம் சென்று மெட்ரோ ரயில் கொண்டு வருவது, மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் என்று அவர் கூறியிருந்தார். இதை ஒட்டிதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதாவது அவர் பிளாக்மெயில் செய்கிறாரா, அதாவது பேரம் பேசுவதும் பிளாக்மெயில் செய்வதும் தான் ஒரு மராட்டிய முதல்வரின் வேலையா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். ஒரு அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வேறு ஒரு எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் இவ்வாறு பேசுவது ஒரு முறை அல்ல என்று அவர் கடுமையான தனது கண்டனத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் பல்வேறு விஷயங்களில் திருத்தி அனுப்ப வேண்டும் என்று ஒரு நிராகரித்து விட்டது மெட்ரோ ரயில் திட்டத்தை தவிர மெட்ரோ ரயில் திட்டம் முற்றுமுதலாக நிராகரிக்கப்படவில்லை. அதில் சில கரெக்ஷன்ஸ், அதாவது திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் தமிழக அரசு அந்த திருத்தங்களை மேற்கொண்டு திருப்பி அனுப்பவே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் பதிவு செய்திருந்தார். இவ்வாறாக தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுடைய அந்த கண்டனம், அண்ணாமலை அவர்களுடைய பதில், அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இருக்கக்கூடிய கால நிலவரம் ஒட்டுமொத்தமாக இன்று விவாதிக்கலாம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். வலதுசாரி சிந்தனையாளர் ஆவடி திலகரசன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் மூத்த பத்திரிகையாளர் வி.எஸ். ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நாகநந்தினி மேம், உங்கள்கிட்ட துவங்குறேன்னு சொல்லுங்கள். முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கண்டனம், தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்களுடைய அந்த பரப்புரை, உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அனைவருக்கும் வணக்கம் சார். நான் முதல்ல இருந்தே வந்துடலாம்னு நினைக்கிறேன். இவங்க சொன்னாங்கல்ல நம்ம கிட்ட திட்ட அறிக்கை சரியா கொடுக்கல அப்படின்னு. ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். மே 7, 2021 தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே சொன்ன முதல் விஷயம், உடனடியாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்கப்படும் அப்படிங்கிற அந்த அறிக்கையை வெளியிடுறாரு. அதே மாதிரி February 20, 2023 அதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையும் அந்த CNR விரிவாக்க சாத்தியக்கூறும் 31 கிலோமீட்டர் அந்த பாதை நிர்ணயம் இது எல்லாமே சமர்ப்பிக்கப்படுது. அதே மாதிரி March 27, 2023 DPR ஒப்பந்தமும் அந்த விரிவான திட்ட அறிக்கை ஒப்பந்தமும் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே ஒன்றிய அரசு கிட்ட, அதாவது ஃபர்ஸ்ட் அதை ஆர்கனைஸ் பண்ணி அதெல்லாம் வழங்குறாங்க. அதே மாதிரி February 19, 2024 DPR அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்படுது. அதற்காக நம்மளுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அந்த ஒன்றிய அரசிடம் இந்த அறிக்கையெல்லாம் மொத்தமா அவங்க கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. இதுக்கான திட்ட செலவு 11,368 கோடி அப்படின்னு மாநில அரசினுடைய பணிகள் முழுமையாக 100% அவங்க கிட்ட கொடுத்தாச்சு. எப்போ? கிட்டத்தட்ட February 19, 2024 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரச்சனை வருது. அதாவது September 6, 2025 அந்த நாகை இணைப்பு தீர்வு, அதை தீர்வு பண்ணும் அப்படின்றதுக்காக CMR மற்றும் நாகை இணைப்பு அந்த தீர்வு திருமங்கலத்துல நடக்கக்கூடிய அந்த விஷயத்துல ஆய்வு பண்ணி அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஒப்பந்தங்களும் சமர்ப்பிக்கப்படுது. இப்போ இதுல நம்மளுடைய மெட்ரோ ட்ரெயினுக்கான அந்த இவங்க சொல்றாங்கல்ல திட்ட அறிக்கை வரல அப்படின்னு சொல்லி இவ்வளவு டீட்டெயிலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5
வருஷமா அதற்கான செயல் திட்டம் பண்ணி அங்க வந்தா என்ன பிரச்சனை, இல்ல வராம இருக்கிறதுனால எவ்வளவு பாதிப்பு வருது, இங்க எத்தனை மக்கள் தொகை இருக்காங்க, எல்லாத்தையுமே நம்ம திட்டறிக்கை சமர்ப்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டு சைடு எந்த விதமான ஒரு டிராபேக்ஸும் கிடையாது. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க நிராகரிக்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் மத்திய அரசு கிட்ட ஒரே வார்த்தை தான், இவங்க திட்டறிக்கை சமர்ப்பிக்கல. மேம் அவங்க திருப்பி அனுப்பக்கூடிய காரணமா சொல்லக்கூடியது நீங்க ரெவென்யூ குறிப்பிட்டிருக்கிறது, அந்த பாதையை குறிப்பிட்டிருக்கிறது, அதே மாதிரி மக்கள் தொகை 2011 சென்செக்ஸ் படி நீங்க குறிப்பிட்டிருக்கிறது, இது எல்லாமே தவறா இருக்கு, அதெல்லாம் கரெக்டா திருத்தி அனுப்புங்க, கண்டிப்பா நாங்க பண்றோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு தான் அண்ணாமலை அவர்கள் மக்கள் தொகை 2011 படி தான் இருக்கு அப்படின்னா அதே ஆஸ்பெக்ட்ல தான் இவங்க ஆக்ராக்கும் பாட்னாக்கும் பூபாலுக்கும் கொடுத்திருக்காங்க. இப்போ அப்படி பார்த்தாலே நம்மளுக்கு இப்ப என்னாச்சு, 20 லட்சம் அளவு மக்கள் தொகை அப்படின்றதுதான் கணக்கெடுப்புல நம்ம சொல்லியிருக்கோம். அதுல மதுரையில கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா ஆக்ரா மெட்ரோ ட்ரெயினுக்கு இவங்க 11.8 லட்சம், அதே மாதிரி பாட்னா மெட்ரோ ட்ரெயினுக்கு 16.8 லட்சம், பூபாலுக்கு 17.9 லட்சம் இவங்களுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க, பிஜேபி ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு. ஆனா இன்னைக்கு மதுரையில 15.6 லட்சம் மக்கள் தொகைக்கு ஏன் இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க? சரி, இவங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கணுங்கிற ரிப்போர்ட்டிங் தானே வைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா கோவைக்கு இவங்க மெட்ரோ ட்ரெயின் நிராகரிக்கிறதுக்கான அர்த்தம் என்ன? ஏன் அங்க கொடுக்கல? இங்க 20 லட்சம் மக்கள் தொகை இருக்குன்னு நாங்களும் சொல்லிட்டோம். நாங்க மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர்ஸ் கரெக்டா கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு இந்த சார்ஜஸ் அதிகமா போட வேண்டிய சூழல் ஏற்படும். அதுல உங்களுக்கு சரியான ஒரு பிக்சர் இருக்காது. சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா கொடுங்க, நாங்க பண்ணி தரோம் தானே சொல்றாங்க, பண்ண மாட்டோம்னு அவங்க சொல்லலையே. கரெக்ட் தான் சார், நான் சொல்றது கரெக்ட் தான். நான் உங்ககிட்ட நான் இப்ப படிச்சது தெளிவா தானே படிச்சேன். கிட்டத்தட்ட 2021 இருந்து ஆரம்பிச்சு நீங்க சொன்ன அதே அந்த என்ன சொல்றது, அந்த கிலோமீட்டர் பிரச்சனை வரைக்கும் அங்க திருமங்கலத்துல என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு, அங்க என்ன தீர்வு காணப்பட்டிருக்குன்ற அந்த திட்டறிக்கை வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த ப்ராசஸிங்க கரெக்டா பிளான் பண்ணி தானே நம்ம கொடுத்திருக்கோம். அப்ப நீங்க சொல்ல வரது தமிழ்நாடு அரசு நிராகரிக்குதுன்னு சொல்றீங்களா? நீங்க மத்திய அரசு 100% நிராகரிக்கிறாங்க சார். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்தியாவிலேயே மிக சிறப்பு வாய்ந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சா சார்? அத சொல்லிருக்கலாம் ஃபர்ஸ்ட். எய்ம்ஸ் மருத்துவமனை கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல ஆச்சு இல்லீங்களா? 2015 அனௌன்ஸ் பண்ணாங்க. 15 அனௌன்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எங்க வந்திருக்கு, எங்க இருக்குன்னு சொல்லி காமிங்க. மிக சிறப்பா ரெடி ஆயிட்டே இருக்கு சார். ஆனா இந்த வருஷம் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில தான் இடம் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியே வர போகுதுன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு இழிவு ஒன்றிய அரசுக்குன்னு தெரிய வேணாமா? இதுல தேவேந்திர பட்நாயக் அவரும் இதா பேசுறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவரு அதிமுகல இருந்து ஒரு எம்எல்ஏ தேர்வானா கூட நாங்க இது தருவோம்னு சொல்ற மாதிரி இல்ல. கரெக்டா இதே பிஜேபியினுடைய எம்எல்ஏ தேர்வானாதான் நான் தருவேன்னு சொல்றதுக்கு என்ன சார் அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் தேர்வானான்னு சொன்னா அவரே கூட்டிட்டு போய் அவரு தெளிவா சொல்றாரு. ரொம்ப தெளிவா அவர் அதான் சார் சொல்றாரு. மேபி நம்மளுக்கு லாங்குவேஜ் இஷ்யூவா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவர் அதான் சொல்றாங்க, நீங்க ஏன் தேர்வு செய்ய மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டுல தேர்வு பண்ணுங்க. எங்களோட எம்எல்ஏ ஒருத்தர் தேர்வு பண்ணாதான் நாங்க தருவேன்னு சொல்லும் போது இவ்வளவு தூரம் அவர் பேசல. இவ்வளவு தூரம் அவர் சொல்லல சார். இவங்க நான் இன்னொன்னு கேக்குறேன் சார். இவங்க சரி சார், நான் இன்னொன்னு கேக்குறேன். இப்ப இவ்வளவு பேசுறீங்களே, எல்லாருமே சொல்றீங்கல்ல, அப்போ எப்பவுமே கேக்குறீங்களா தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு ஏன் சொல்றீங்க? தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு ஏன் சொல்றீங்க? இப்ப தமிழ்நாட்டுல தான் நடக்குது சட்டப்பேரவை தேர்தல். இவங்க எதுக்கு டெல்லியில இருந்து இத்தனை எம்பிக்கள், இத்தனை எம்எல்ஏக்கள், அதாவது நார்த் சைட்ல இருந்து வந்து இறங்கி இத்தனை பேர் பிரச்சாரம் பண்றாங்க? அத சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல தான் நடக்குது. அப்புறம் எங்க தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றது கரெக்ட் தானே? தமிழ்நாடு விசஸ் டெல்லி அப்படின்னு சொல்றது கரெக்ட் தானே? இன்னொன்னு இருங்க, எனக்கு அதுக்கு போக சார் இல்ல பிரச்சாரத்துக்கு தடையாது இல்ல. நீங்க விமர்சனம் பண்றீங்கல்ல, எங்களை விமர்சனம் உங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப தமிழ்நாடு வந்து டெல்லி அதாவது இந்தியாக்குள்ள இல்லையா? தமிழ்நாடு இந்தியாக்குள்ள இல்லையா? அவங்க கட்சி ஒரு தேசிய கட்சி, அவங்க கட்சிக்காக சொல்றோம்ல, தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு திராணியோட சொல்றோம்ல, சொல்ற அளவுக்கு எங்க கிட்ட அந்த கட்ஸ் இருக்குல்ல. இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அவரு பேசும்போது என்ன சொன்னாரு, இங்க ஊழல் ஜாஸ்தியா இருக்கு, அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. ஏன் சார், நான் ஒண்ணு நிதர்சனமா கேக்குறேன். இத தேவேந்திர பட்நாயக் அவர் பேசலாமா? என்சிஆர்பி ரிப்போர்ட் படி அவரோட ஊர்ல, அதாவது மகாராஷ்டிரால ரிப்போர்ட்டிங் வந்திருக்கு, வராம இல்ல. நீங்க தரவுகள் சரியா கொடுக்கல, அதனாலதான் கம்மியா காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா குஜராத் சுத்தமாவே இல்ல சார். 5 வருஷத்துக்கான தரவுகள் இல்லைங்க, எடுத்துக்காமீங்க.
குஜராத்துக்கு கடைசி 5 வருஷத்துக்கான தரவுகளே கிடையாது. அங்க அந்த அளவுக்கு பிரச்சனை. இன்னைக்கு டெல்லியில சொல்றாங்க இந்த வருஷம் தொடங்கின 15 நாள்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்களை வந்து காணோம், அங்க காணாம போயிருக்காங்க. இவ்வளவு ரிப்போர்ட்டிங் இருக்குன்னு அங்க வந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சார் பதில் சொல்லுவாங்க அவங்க? இல்ல சார், நான் ஒரு விஷயம் கேக்குறேன். NCRB ரிப்போர்ட் படி 47,101 வழக்குகள் வந்து பெண்களுக்கு நடந்த அந்த வன்கொடுமைக்கு எதிரா பதியப்பட்டிருக்கு மகாராஷ்டிரால. அது 2வது இடத்துல இருக்கு பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வன்கொடுமையில. தமிழ்நாடுல அது 14வது இடத்துல தான் இருக்கு. இது ரிப்போர்ட் NCRB ரிப்போர்ட். சார் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ரொம்ப அவசரப்படாதீங்க சார். பிஜேபி காரங்க எல்லாம் ரொம்ப அவசரப்படாதீங்க. இல்ல சார், இந்த ஒரு விஷயத்தோட நான் நிறைவு செய்றேன். குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வழக்கு திலகரசன் வரேன், ஒரே நிமிஷம் இருங்க. 2 வயசு குழந்தைகளை கற்பனை சொன்னா அது உடனே நாங்க போய் ஆக்ஷன் எடுத்தோம்ல. இன்னைக்கு சட்டம் பாய்ஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த ஆளுக்கு வந்து மரண தண்டனை வரைக்கும் வழங்கப்படும்னு சொல்லி ரிப்போர்ட்டிங் பண்ணிருக்கோம். எங்க மணிப்பூர் விஷயம் என்னாச்சு? பத்தி எரியுது இல்ல, அது என்ன தமிழ்நாட்டுல இருக்கோமா மணிப்பூர்ல இருக்கிறோமா? சரி, ஓகே நாகநந்தினி, நான் மறுபடியும் பேசலாம் அடுத்த சுற்றுல. தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குதா, மகாராஷ்டிரா தேர்தல் நடக்குதா? சரி, ரைட், ஓகே. நாகநந்தினி மேம் அடுத்த சுற்றுல பேசலாம். நாகநந்தினி மேம் திலகரசன் சொன்னமா? ஓகே, நீங்க வந்து உங்க மேல 1000 பிரச்சனை வச்சிருக்கீங்க. நாகநந்தினி அடுத்த சுற்றுல பேசலாம். இப்போ திலகரசன் நீங்க சொல்லுங்க, முதல் சுற்று கருத்து சொல்லுங்க. நம்ம பார்க்கலாம். ஆக்ஷன் இல்ல இந்த இதுக்கு நாங்க ஓகே நாகநந்தினி மேம் ஒரே ஒரு செகண்ட் நாம பேசலாம், அடுத்த சுற்றுல பேசலாம். நம்ம பேசும்போது இடையில பேசுறாரு. அப்ப அதுக்கான பதில் நான் சொல்லி தான். சரி, ஓகே ஓகே. சொல்லாமல விட முடியாது. எங்க கிட்ட நியாயம் இருக்கு, நாங்க சொல்றோம். பேசலாம் மேம். பிரச்சனை செஞ்சுட்டு இல்ல டெல்லி சந்தர்ப்பத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அத்தனை மல்யுத்த வீராங்கனைகள் போராடினாங்க, அதுக்கு என்ன பதில் இன்னும் நீங்க சொல்ல. சரி, ஓகே ஓகே. அடுத்த சுற்றுல என்ன பேசலாம்? அத்தனை 11 பேத்தையும் விடுதலை பண்ணதா உங்க பிஜேபி கூட்டம். ஓகே ஓகே. திலகரசன் உங்க முதல் சுற்று. ஓகே, அடுத்த சுற்றுல பேசலாம் நாகநந்தினி மேம். திலகரசன் சார், மேடம் வந்து லைனா ChatGPT பார்த்து எல்லாமே லைனா அடுக்குனாங்க. இது எல்லாமே சொல்லிடுறேன் சார். இப்ப என்னன்னா மேடம் சொன்ன தகவல் எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியாது. நம்ம வந்து அபிஷியலா எந்த வெப்சைட்ல யாருமே அனௌன்ஸ் பண்ணல. இது வந்து இல்ல அப்படின்னா கவர்மெண்டே வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிருக்கலாமே. டீடைல்டா நீங்க சொல்ற டிபிஆர் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் டீடைல்ஸ் போட்டிருக்கலாமே. இன்னைக்கு வரைக்கும் அங்க வந்து ஒரு அமைச்சர் நாகநந்தினி கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒரே செகண்ட் நான் பேசுறேன். இல்ல ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து இங்க பிரச்சாரத்துக்கு வராரு. வந்துட்டு அவர் கருத்தை தெரிவிக்கும் போது நீங்க ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டாதான் ஐ மீன் வரும்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்றது அவங்க. அப்படி இல்ல, ஒரு கேண்டிடேட் பிஜேபியோட கேண்டிடேட் அவருக்கு வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி மாதிரி கொடுக்குறாரு. அது ஒண்ணும் தப்பு கிடையாதுல்ல. மெட்ரோ வரும் அப்படின்றத சொல்றாரு. நீங்க எங்க ஆட்சி பண்ண டெல்லியில கேட்டு இணக்கமா போட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல தப்பு இருக்கு? அதுதான் சொல்லுவாங்க. மறைமுகமா த்ரெட்டனிங் பண்ற மாதிரி, ஒரு பேரம் பேசுற மாதிரி, பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்குன்னு முதலமைச்சர் சொல்றது என்ன தப்பு? முதலமைச்சர் வந்து அப்படின்னா இவர் வந்து எல்லாமே தரேன்னு சொல்றாரு. 8000 ரூபாய் கூப்பன் தரேன்னு சொல்றதுல எனக்கு ஓட்டு போட்டாதான் கூப்பன் தருவான்றது பிளாக்மெயிலா? எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்றாங்க. தமிழ்நாடு அரசு மதுரைக்கு மெட்ரோவா தடை பண்ணிட்டாங்க. திட்டமிட்டு தகுதி இல்லாம தமிழ்நாட்டு அரசு ஒரு தவறான தகவலை கொடுத்து புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்றத சொல்லாம சொல்றாரு. சரியான தகவல் சட்டமன்ற உறுப்பினர் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வருவாருன்றதுதான் அது அர்த்தம். நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து பிளாக்மெயில் பண்றாருன்னா 8000 ரூபாய் கூப்பன் தரணும் ஒரு பேச்சுக்கு சொல்றாரு. நீங்க ஓட்டு போட்டாதான் 8000 ரூபாய் கூப்பன் தரது அர்த்தமா? அப்படி கிடையாது. ஒரு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு வாக்குறுதியை தராரு. தமிழக அரசு மேடம் இருங்க மேடம், நீங்க சொல்லும்போது இப்போ சார் இப்ப கிளியரா சொல்றேன் சார். இங்க வடநாட்டுல இருந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இங்க வந்து ஏன் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். கேரளால கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி ஐயப்பன் கோயில தங்க திருடினவங்களை வந்து கண்டிப்பா ஐயப்பா சாமி தண்டிப்பாரு அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்படியே இங்க ட்ரெயின் ஏறி வந்துட்டு இங்க என்ன தமிழ்நாட்டுல என்ன சொல்றாரு, அப்படியே கம்யூனிஸ்ட் கட்சியோட சப்போர்ட் பண்ணி சொல்றாரு. அந்த மாதிரி எங்க அமைச்சர்களோ எங்க கட்சிக்காரர்களோ யாருமே அந்த பண்ணல. ஏன்னா பிஜேபி எப்பயுமே தப்புதான். அது யாரா இருந்தாலும் சரி. காங்கிரஸோட பிரதமரை கொண்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, கருணாநிதி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க. ஆனா பிஜேபி என்ன சொல்றது, எங்க பிரதமர் அவர் வந்து எதிர்கட்சியை சார்ந்தவரா இருந்தாலும்
எங்க திருநாட்டோட பிரதமர் அவரு வந்து ஒரு கொலை பண்ணி இருக்கிறாரு. அவர் வந்து கண்டிப்பா நாங்க விடுதலை பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வந்து எங்க கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க அப்படின்றது இல்ல. யாரா இருந்தாலும் பிஜேபியை பொறுத்தவரை மக்கள் நலன் சார்ந்து குற்றம் புரிஞ்சாங்கன்னா கண்டிப்பா தண்டனை. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில உங்க கட்சிக்காரர் ஞானசாகர் பண்ணாரு, அதே மாதிரி எல்லாத்துக்கும் குற்றத்துக்கு நீங்க தண்டனை நிர்வகிக்க வேண்டியதானே. அந்த பொண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டா திமுக, அவங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 10வது படிக்கிற பொண்ணு திலகரசன் நீங்க வந்து சொல்றீங்க தேவேந்திர பட்னவிஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. அவர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அல்லது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மட்டும் எல்லா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்வி வைக்கிறாங்க. திறமையான அரசு என்ன பண்ணணும், மற்றவங்களை சுட்டி காட்டாம இன்னைக்கு இந்த குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்துக்கு இதுதான் கன்க்ளூஷன், இதுதான் சொல்யூஷன், நான் இதை பண்ண போறேன், இதை பண்ணிட்டேன் அப்படின்தான் சிறந்த அரசு. தவிர மத்த மாநிலத்தை எப்படி இருக்கு, பக்கத்து ஊரை பாருங்க, எழுத்த வீட்டை பாருங்க அப்படின்னு ஒரு திறமையான அரசு கிடையாது. அது ஒரு திறமையான அரசு கிடையாது. உங்க ஊர்ல குற்றம் இருக்கு, இல்ல இந்த குற்றம் வந்து இந்த நடந்திருக்கு, 2 வயசு குழந்தைய கற்பழிச்சிருக்காங்கன்னா தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அடுத்து இதை முன்னேற்பாடு பண்றோம், டிஜிபி மீட்டிங் போடுறோம், கலெக்டர் மீட்டிங் போடுறோம், பெண்களுக்கு எதிரான குற்றம் நடைபெறத தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் பண்றோம் அப்படின்ற ஒரு திறமையான அரசு. தவிர அதை தவிர்த்துட்டு மணிப்பூரை பாருங்க, சிம்லாவை பாருங்க, ராஜஸ்தானை பாருங்கன்னு சொல்றது ஒரு திறமையற்ற அரசு. திறமையான அரசு வருமுன் காக்கணும், அது கருமுன் காக்கணும். மெட்ரோ விஷயத்துக்கு வந்தாலும் இப்ப தமிழ்நாட்டுல இந்த மக்கள் தொகையை வந்து காரணம் காட்டி புறக்கணிக்கிறீங்க. நம்ம நாகநந்தினம் அதே மக்கள் தொகையோட கம்மியா இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு வந்து நீங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்க 2ஆம் கட்ட நகரங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டை மட்டும் புறக்கணிக்க என்ன காரணம் அப்படின்ற மாதிரிலாம் எதையுமே புறக்கணிக்கல சார். இது வந்து பட்ஜெட் மாதிரி தான். ஒவ்வொரு அரசு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்கன்னா அந்த மாநிலத்தை ஒரு சரியான டிபிஆரோ சரியான டீடைல்ஸ் கொடுக்கலன்னா கிளாரிபிகேஷன் கேட்டு நோட்டிபிகேஷன் போடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பட்ஜெட் போடுறாங்க, எல்லா மாவட்டமும் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு பட்ஜெட் ஒதுக்கலாம், என் மாவட்டத்தை ஒதுக்கிட்டாங்கன்றது அர்த்தமா? பொன்னேரி வேற ஒரு மாவட்டம் அப்படி கிடையாது. அரசு வந்து கோவை வந்து கண்டிப்பா வந்து மத்திய அரசு தேர்தல்களையோ மத்த மாதிரி வாக்குறுதிகளோ நம்பி ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்று நோக்கத்துல செயல்படுறது. இல்லன்னா இல்லதான், இருக்குதா. அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது ஒரு ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்டோட ஜாயிண்ட் வெஞ்சர். இது வந்து முழுக்க இது வந்து மெட்ரோ வந்து இண்டிபெண்டா ஒரு துறை சார்ந்தது கிடையாது. மெட்ரோ வந்து பண்ணா ஜாயிண்ட் வெஞ்சர், தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர், ஈக்குவல் ஷேரிங் எல்லாத்துலயுமே. அது வந்து இவங்க ஒரு சாங்ஷன் அத்தாரிட்டி மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். விரிவா பேசுவோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தடையாவது வந்து நிலம் கையகப்படுத்தி கொடுக்கறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிதின் கட்கரி கூட சொல்லியிருந்தாரு. செஞ்சில ஒரு சாலை திட்டம் கூட இவங்களாலதான் பிளாக் ஆகும். இல்ல இன்னும் விரிவா பேசுவோம், 2வது விரிவா பேசுவோம். அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் அகமது ரியாஸ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். தாமதத்திற்கு வருத்தம். பரவாயில்ல, உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை அப்படி பதிவு பண்ணிருங்க சார். சகோதரர் என்ன சொன்னார்னா எல்லாமே ஈக்குவலா கொடுக்குறேன்னு சொன்னாரு. மிகப்பெரிய தவறு அது. அந்த டேட்டா இல்லாமலே பேசுறாரு. ஏன்னா ஜப்பான் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது 59% கொடுக்குறாங்க. சென்னை மெட்ரோல இதுதான் நடந்திருக்கு. டேட்டா இருந்தா எடுத்துக்க சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ் 15% தான் சார். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் 26% போடுறாங்க. இதுல எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பங்களிப்பு அதிகமா இருக்கு? இல்ல நான் பொய்யான கருத்தை சொல்லல, ஆதாரம் இருந்தா வெளிப்படையா சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுதான் தகவல். ஆனா லாஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன லாஸ் ஆயிட்டு இருக்கு? பெங்களூர்ல மெட்ரோ லாஸ்ட்ல போகுது, கொச்சியில மெட்ரோ லாஸ்ட்ல போகுது, மும்பைல லாஸ்ட்ல போகுது. ஆனா தமிழ்நாடு வந்து அதிகப்படியான வருவாய் ஈட்டி கொண்டு இருக்கிறது. டெல்லி ஃபர்ஸ்ட் இடம் இருக்கு, அதன் அடுத்த இடங்கள்ல தமிழ்நாடு இருக்கு. மக்கள் தொகையின் அடிப்படையில மதுரையிலையும் அதிகமான மக்கள் தொகை இருக்கு. நீங்கள் வணங்கக்கூடிய, நீங்கள் மதிக்கக்கூடிய என் தொப்புள் கொடி உறவுகளான இந்து சகோதரர்கள் அதிகமாக கோயில்களுக்கு செல்வதற்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உலக புகழ் பெற்றது. உலக புகழ் பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு மெட்ரோ ரயில் வைப்பதற்கு எண்ணம் வரவில்லை என்று சொன்னால் உங்களை என்ன என்று கூறுவது? இதை எதன் அடிப்படையில் கொண்டு செல்றதுன்னு சொல்லுங்க. அடிப்படையே இல்லாம இருக்கு. கோயம்புத்தூர் மக்கள் உங்களை வெற்றி பெற வைத்தார்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் சேவை செய்வதற்கு கூட தயார் இல்லை. எனக்கு வாக்களிக்காதவனுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன் முடிவோட இருக்கீங்க. அது இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. வாக்களிக்காதவனுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ற திட்டத்தோட இருக்கீங்க.
தமிழக மக்கள் திரும்ப திரும்ப தெளிவா சொல்றோம், நீங்க புறக்கணிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக தமிழக மக்கள் காலில் போட்டு மிதிப்பார்கள். வரக்கூடிய தேர்தல்ல இவ்வளவு தூரம் தாமரை அவசியமே இல்லை சார். கரைஞ்சு அவங்க திருத்தம் கேட்டதோ லைட்டா திருத்தி கொடுத்துட்டா மேட்டர் முடிஞ்சு. என்ன சார் அவங்க கேட்ட திருத்தங்கள், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பா இருக்கட்டும் அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருக்கட்டும், அதை நீங்க ஏன் திருத்தி கொடுக்கல சார்? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. திருத்தங்களுக்கு வேலை இல்ல, சரியான தகவல் அடிப்படையில கொடுத்திருக்கோம். சரி, மற்ற நீங்கள் ஆளக்கூடிய ஒரு சில மாநிலங்கள்ல நீங்க மெட்ரோ ரயில் லாஸ்ட்ல போனாலும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. இங்க லாபம் தரக்கூடிய செயல்ல ஏன் சுலக்கம் காட்டுறீங்க? நான் என்ன கேக்குறேன், ஒரு திட்ட அறிக்கை நீங்க சரியான ஒரு டிபிஆர் கொடுத்து அதை ரிஜெக்ட் பண்ணா அவங்க ஒரு ஆன்சரபிள் தானே? கண்டிப்பா வந்து நீங்க உலகத்திற்கே எடுத்துக்காட்டு தமிழ்நாடு சார். ஆன்சரபிள் தானே சார்? நான் அகைன் சொல்றேன், கேஸ் போட்டு அனில் அம்பானி 70,000 கோடி ஊழல் செய்து லஞ்சம், அதாவது 70,000 கோடி ஏமாற்றி இருக்காருன்னு கோர்ட்டு சொல்லுது சார். கோர்ட்டு சொல்லுது. அவருக்கு இன்னும் 5 லட்சம் கோடி தள்ளுபடி பண்றதுக்கு தான் இந்த கையாலாகாத மத்திய அரசு தயாரா இருக்கு. இவங்க கிட்ட கோர்ட்டு சொல்றதே மதிப்பதற்கு தயார் இல்லை இந்த அரசு. இப்படி இருக்கும்போது இவர்களிடம் நம்ம என்ன சொல்றது? நம்ம டேட்டா அடிப்படையில மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, இங்கு மெட்ரோ அவசியம் என்பதை தெளிவாக கொடுக்கிறோம். இதுக்கு மேல மக்கள் தொகையின் எண்ணிக்கையை நாங்கள் அதிகப்படுத்தியா கொடுக்க முடியும்? இருக்கக்கூடிய தகவல் கொடுக்கிறோம். இதை விட மக்கள் தொகை கம்மியா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க எதற்கு அமல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அதிகமா இருக்கு. ஆனா நீங்க வந்து 2011 சென்சஸ் படி கொடுத்திருக்கீங்க. இப்ப கிட்டத்தட்ட 2 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 20 லட்சம் மேல வந்து இருக்காங்க அப்படின்ற சார். ரைட்டு, 2011 சென்செக்ஸ் பிரகாரம் கொடுத்ததே எங்களுக்கு மக்களுக்கு தேவை இருக்கு. இப்ப 2021, 26 அடிப்படையில கொடுத்தா அதுக்கு தேவை இருக்குல்ல, நீங்க கொடுக்கணும்ல. இந்த ஒரு அடிப்படை கூட இல்லாம அப்புறம் எப்படி சார் இது? தமிழ்நாடு சார், தமிழக மக்கள் தாமரையை மலர விட மாட்டேன் என்கிறார்களே என்ற கோபத்தின் வெளிப்பாடு, விரக்தியின் வெளிப்பாடு. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு? நாங்க புறக்கணிக்கணும்னு நினைக்கலன்னு சொன்னாரு. தமிழகத்தை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க. தமிழகம் உங்கள் கட்சி இருக்குமிடம் இல்லாமல் ஆக்கிவிடும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னதை மறுபடியும் நான் கூறுவேன். யூ நெவர் ரூல் டிஎன் பீப்புள். இது வந்து திரும்ப தெளிவா சொல்றோம். தமிழக மக்களை எந்த காலத்திலும் பாஜக என்ற ஒரு தீய மக்கள் விரோத சக்தியால் ஆள வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. இல்ல, இப்போ ஒரு கருத்தை முன் வச்ச திலகரசன் வந்து நீங்க வந்து கேரளாவில் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த பிரியங்கா காந்தி அவர்களோட பேசியிருக்காரு, பினராயி விஜயனுக்கும் பாஜகவுக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ராகுல் காந்தி சொல்றாரு கம்யூனிஸ்ட் சொல்லிட்டீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தங்கத்தை திருடிட்டாங்க. அது ஓகே, அது புரியுது. அதுதான் நான் சொல்றேன், அது அவருக்கு தெரியும். அதே மாதிரி வந்து நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அங்க உள்ள அதிகாரிகள்லாம் இங்க அனுப்புறதுக்கு காரணம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து உறவு இருக்கு அப்படின்னு மம்தா பானர்ஜி. அப்போ உங்க இந்தியா கூட்டணியிலேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்றது இதுல இருந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது சார். மம்தா பானர்ஜி அவர்கள் பதவி வெறி பிடித்து அலைகிறார்கள். நீங்களே சார், பொய் இல்ல. தமிழக முதல்வர் தெல்ல தெளிவாக எதிர்க்கிறார். பாஜக கொள்கைகளை, RSS சித்தாந்தங்களை தெல்ல தெளிவாக எதிர்க்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் RSS ஒழித்து கட்டிவிட்டுதான் எனது அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதை தெளிவா சொல்றாங்க. சரி, இப்படி இருக்கும்போது இவர்கள் இருவருக்கும் உள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மம்தா பானர்ஜி திட்டமிட்டு சதி செய்கிறார். 10 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் மக்களிடையே ஒரு சில கெட்ட பெயர் இருக்கிறதை மறைப்பதற்காக திசை திருப்பும் அரசியல் என்று ஒன்று இருக்கிறது. இதை பாஜகவினர் தொடர்ந்து கையில் எடுப்பார்கள். இதை நம்ம பார்த்திருப்போம். அதை இன்று மம்தா அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக அது சரியான பலனை கொடுக்காது என்பது மட்டும் நிதர்சனம். கண்டிப்பா சார், நம்ம அடுத்த சுற்றுல விரிவாக பேசுவோம். ராமன் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். அதாவது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாகாநந்திரி சொன்னாங்க, அரசுக்கு மனமில்லை மத்திய அரசுக்கு, மெட்ரோ ரயிலில் வந்து அந்த மாநிலத்தில் கொடுத்தார்கள், இந்த மாநிலத்தில் கொடுத்தார்கள், எல்லாம் அதை விட இங்கே விட அதுங்க இடம் கம்மியாக இருக்குது கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. வடிவேலு ஒரு படத்தில் பேங்க்கில் கொள்ளடிக்க போவார். கொடுக்கும்போது அந்த முறைப்படி கேஷர்ட்டை கொடுப்பார். கேஷரில் சக கேஷர்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவார். பண்ணிட்டு வடிவேலை கூப்பிட்டு, உங்கள் வங்கியில் நாங்கள் கொள்ளடிக்க வந்திருக்கோம், இந்த பணத்தெல்லாம் நீங்கள் பண்டல் கட்டி ஒழுங்காக கொடுங்க, இல்லாட்டா கொண்டு போடுவோம் ஒன்றும் ஒரு இது பண்ணுறாரு. இன்னும் சொல்லிட்டு சொல்லாரு, நீங்கள் அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, பண்டலுக்கு சுண்டல் இருக்கீங்க, கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் இருக்கீங்க, கொள்ளையடிக்கு வெள்ளையடிக்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க, பேங்குக்கு பேக்கில் இருக்கீங்க, இன்னும் இருக்கீங்க, எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியலாம், சரி பண்ணி கொடுங்க என்ன அந்த ஒரு நகைச்சுவையான ஒரு காமெடிக்கு. அது மத்திய அரசுக்கு கோவைம்பத்திற்கும் மதுரைக்கும் நீங்கள் திட்ட வடிவம் கொடுத்தீங்க. அந்த கமிட்டி வந்து இதெல்லாம் பார்த்தாங்க. இதெல்லாம் இன்னும் சொல்லி ரீமேக் பண்ணி நீங்கள் ஒரு பில்டிங் கட்டும்போது லைசன்ஸ் சர்வேன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, வரைபடங்கள். அது இருந்தால் தான் அந்த பில்டிங்கோட கட்டமைப்பு உருவாக்க முடியும். அதே போல் அந்த திட்டங்களுக்கு இந்த மாதிரி அவங்க தள்ளி இன்னும் அதை சரி பண்ணி கொடுக்கல.
அப்போ தேவேந்திர பட்னாஸ் பாஜக வேட்பாளர்களுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது சீஃப் கெஸ்ட்டாக வரும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இரட்டை இன்ஜின் சர்க்காராக ஒரு நிலைப்படுத்தினால்தான் திட்டங்களை விரைவாக கொண்டு வர முடியும். ஏன் அவர் சொன்னார்னா, 2014 இன்னைக்கு வரைக்கும் திராவிட மண்டலத்தில் இருந்த காங்கிரஸ் சேர்ந்த எம்பிக்கள் டெல்லி நாடாளுமன்றத்தில் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை காற்றில் பறக்க விட்டு தங்களுடைய சுய புகழாரத்துக்கு தான் அங்கே முக்கியத்துவம் நீங்க கொடுக்குறாங்க. சொல்றது அதே தான் லைட்டாக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு பாலிஷாக சொல்றீங்க. இப்போ வந்து அப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சி வந்து மாநிலத்தில் ஆண்டாதான் அவங்களுக்கு திட்டம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான். இந்தியாவில் எதிர்க்கட்சியில் ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலையும் எந்த தலைவரும் யாருமே அப்படி சொல்லல. அப்படி இருக்கின்ற போது தமிழ்நாடு மட்டும் என்ன விதிவிலக்கா? இப்போ நாகாநந்தினி கதைக்கு வருவோம், நீங்க அங்க விடுங்க சார். ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நீங்க வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்களை வச்சு தான் நீங்க வந்து ஆட்சி பண்றீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு ராகுல் காந்தி அவர் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும்போது அவர் சொல்லதான் செய்வாரு. அதாவது முட்டையிட கோழிக்கு தான் அந்த வலியுடைய அருமை தெரியும். அதனால இப்போ நாகநந்தினி கதை ஒரு என்ன சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதியில் எங்கள் 2021 மே 21 தேர்தலில் எங்களுடைய தலைவர் வந்து திமுக தேர்தல் வாக்குறுதியில் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், இதே நீங்கள் 2021 தேர்தல் வடிவத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க, சென்னை மாநகராட்சி ஆணையர் இருந்த கார்த்திகேயன் ஊழல் செய்கிறாரு வேலுமணி சார்ந்து, அதே போல் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலரான ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸும் விஜயபாஸ்கர் வச்சு ஊழல் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. அரசாணையன் என்னுடைய தந்தையார் போட்ட அரசாணையன் 354 அரசு மருத்துவர் டாக்டர்களுக்கு பிற மாநிலத்தை விட சம்பளம் குறைவாக உள்ளது. 2019 ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் அரசு டாக்டர்கள் வந்து உண்ணாவிரம் இருக்கின்ற போது அந்த உண்ணாவிரத்தின்று இரவு நேரத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் டிஆர் பாலு வந்து எங்கள் அப்பா போட்ட ஆர்டர் அரசாணை 54 நாங்கள் வந்தோம் எல்லாம் ஓகே பண்ணி தரேன் சொன்னார். தூய்மை பணியாளர்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொன்னார். பகுதிநேர ஆசிரியருக்கு நிரந்தர பண்ணி தரேன்னு சொன்னார். குழந்தைடம் மேட்டரை களை எடுப்பேன்னு சொன்னார். அப்போலோ மேட்டரை களை எடுப்பேன்னு சொன்னார். அதிமுக சொன்ன ஊழலை களை எடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அத்தனையும் என்னாச்சு 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 என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேத்தோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சுன்னு போதல நாகாநந்தினி இதற்கு பதில் சொல்லுவாரா? நாகாநந்தினி இதற்கு பதில் சொல்லுவாரா? நாகாநந்தினி பேச்சு அனைத்தும் நாகாநந்தினி பேச்சு நெல்லிக்காய் மட்டும் அவள் தோட்ட போல் வாய்ப்புத்ததா மாங்காய் படுத்ததா என்று அண்ட பொழுது ஆகாச பொழுது பொய் மூட்டை அறிவாளத்தை போய் அறிவித்து விடுவதற்கு பதிலாக இந்த ராஜ்ய அரங்கத்தை அறிந்துள்ளார்களே மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். நீங்க சொல்றீங்க அடுத்துள்ள பாஜக வெற்றி பிளாக்மெயில் பண்ண அவசியம் கிடையாது சார். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 8 கோடி மக்களையும் அரசு ஊழியர்களையும் இந்த அரசு பிளாக்மெயில் செய்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றன. நீங்க மக்கள் நிம்மதியா வாழ்றாங்க. ஏன் நீங்க உங்க தேர்தலில் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவில் 2 முறை 3 முறை சொந்த கட்சியில எம்எல்ஏ இருக்கிறவங்க 4வது முறை வந்தா மந்திரிக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தில் மந்திரியா இருந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் களை எடுத்து சொந்த கட்சிக்கே சூனியம் பண்ணக்கூடியவங்க. நீங்க மக்களை விட்டு வைப்பீர்களா? தாம்பரம் என்ன, பல்லாவரம் என்ன, மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் போட்டியிடுகிறார். பையனுக்கு கொடுக்காதீங்க என்ன கொடுங்க அப்ப மந்திரி. தமிழ்நாட்டுல திமுக 5 அதிகார மையங்கள் உள்ளன. 5 சொந்த கட்சிக்கே நீங்க சூனியம் பண்ணக்கூடியவங்க. தமிழ்நாட்டு மக்களை பிளாக்மெயில் செய்றீங்க. ஆட்சி அதிகாரம் என்ற நிர்வாகத்தை கைது கொண்டு மத்திய அரசை மிரட்டாதீர்கள். ஆகவே தான் தேவேந்திர சொல்லுகிறார், 2 மாநிலத்திலும் மத்தியிலும் கூட்டு சர்க்கார் வந்தால் தான் நிர்வாகத்தை வெளிப்படுத்த முடியும். தேவேந்திர பட்னாவிஸ் வாயிலிருந்து ஒரு அதிமுக வந்து ஒரு முதலமைச்சர் அல்லது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வார்த்தையே வரலையே. நீங்க சொல்ற என்னமே இல்லையே. இல்ல சார், நீங்க ஒரு ஆங்கரா இருக்கீங்க. நீங்க கேட்கிற கேள்வி எடுத்துறோம். இப்பதான் அறிவாலயத்துல இருந்து டெக்னிக்கலா செட்டிங் பண்ணி கேட்ட மாதிரி கேக்குறீங்க. நான் ஃபுல் வீடியோ பார்த்தனால கேக்குறேன். அந்த வீடியோ ஃபுல்லா நான் பார்த்தனால கேக்குறேன். இது நாகாநந்தினி ஓகே, ஒரு இடைவேளை எடுக்கிறேன். இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இல்ல அந்த ஃபுல் வீடியோ நான் பார்த்தேன். அவர் பேசுன மரப்புரை ஃபுல்லாவே பார்த்தேன். அவர் எந்த இடத்துலயுமே வந்து நம்ம எங்களுடைய ஆட்சி என்டிஏ ஆட்சி அமைந்த பிறகுன்னு சொல்றாரு தவிர எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லவே இல்லை. கூட்டணி கூட்டணி இல்ல உண்மைதான். நீங்க வேணா இந்த வீடியோ திருப்பி ரெடி பாருங்க. இப்போ வந்து மெட்ரோ ரயில் விஷயத்துக்கு மறுபடியும் வரும்போது அவர் வந்து ஒரு இரட்டை என்ஜின் சர்க்கார் இங்க அமைஞ்சா அதற்கான ஒரு விளைவுகள் கண்டிப்பா நல்ல ஒரு பலன்கள் மாநிலத்திற்கு கிடைக்கும்ன்ற ஒரு அர்த்தத்தை தான் அவர் வந்து பேசியிருக்காரு தவிர இது பிளாக்மெயிலோ அல்லது வந்து பேரம் பேசுறதோ இல்லை அப்படின்றதான் திலகரசன் ராமன் சாருடைய ஒரு வாதமா இருக்கு.
ஓகே சார். இப்போ மகாராஷ்டிரால இரட்டை இன்ஜின் சர்க்கார் தானே சார் நடக்குது, ஆமா. அதுல எந்த மாற்றமும் இல்லையே சார். அப்பேற்பட்ட மகாராஷ்டிரா இரட்டை இன்ஜின் சர்க்கார் நடக்கும்போது கூட பொருளாதாரத்துல அது 7.3% தான். ஆனா இந்த ஒன்றிய அரசு இவ்வளவு வஞ்சித்த போது பொருளாதாரத்துல முதன்மை மாநிலமா தமிழ்நாடு இன்னைக்கு 11.19% இருக்குன்னா இதை சாதிச்சது திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு சார், எனக்கு ஒரு சில விஷயம் மட்டும் கேட்கணும். ராமர் சாரு பாருங்க, இன்னொரு சாரு அவரெல்லாம் ரொம்ப பேசினாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இவருடைய அதாவது பட்நாயக் அவர் பேசினார்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இன்னைக்கு பிஜேபி தான் அரசு ஆளுது. ஆனா பல்லாயிரம் கோடி வருமானம் தரக்கூடிய வோடாபோன், ஃபாக்ஸாங் நிறுவனம் எல்லாம் மகாராஷ்டிராக்கு போகும்போது அதை அழகா திசை திருப்பி குஜராத்துக்கு அனுப்பின பெருமையும் அவரை தான் சேரும், தேவேந்திர பட்நாயக் அவர் சேரும். அதே மாதிரி சார் ஒரு தமிழ்நாட்டுல எத்தனை கம்பெனி எடுத்து கூட வச்சிருக்கீங்க, எத்தனை கம்பெனி நீங்க கட்டப்பஞ்சாயத்து பண்றீங்க, எத்தனை கம்பெனி ரியல் சேவரம் பண்ண பாக்குறீங்க. கூகுள் வந்து ஆந்திராக்கு போனதுக்கு என்ன ரீசன்? அத கேட்டு சொல்லுங்க சார். இல்ல கூகுள் தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராக்கு போனதுக்கு என்ன ரீசன்? நீங்க தான் என்ன ரீசன்? அது மட்டும் இல்லாம இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல சார். எதுக்கு மேல இருக்க மோடி அவர்களுக்கு சந்திரபாபு நாயுடு ரொம்ப முக்கியம். கூகுள் அங்க போகலினா உங்களோட மோடி அரசுக்கு மிகப்பெரிய ஆட்டம் வந்துரும். அதனால ஒரே நிமிஷம் இதுல சார் பேசும்போது, திலகராஜன் சார் பேசும்போது நாங்க பிஜேபி எந்த ஏற்றத்தாழ்வையும் பார்க்க மாட்டோம், எல்லாத்துக்கும் பொதுவாதான் செய்வோம். ஆமா சார், யூபிக்கு இவங்க போன நிதியாண்டுல ஒதுக்குற நிதி 18,000 கோடி. அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு 6,123 கோடி. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துக்கு 7,976 கோடி. உங்க டேட்டா ஒரு நிமிஷம் சார், சொல்லி முடிச்சிடறேன் சார். பீகாருக்கு 10,219 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. தமிழ்நாடு அதிக நிதி வருவாயை கொடுக்கக்கூடிய மாநிலம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 3 வருஷம் இருங்க சார், சொல்லி முடிச்சிடறேன் சார். கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு, அதாவது நிதி பகிர்வை கொடுக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கும் போது நீங்க தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? வெறும் 4,144 கோடி தான். ஏன் சார் இவ்வளவு வஞ்சம்? ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு வஞ்சம் வைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2014 வரைக்கும் ஆண்ட அந்த UPA 1 and 2 கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமா NDA கொடுத்திருக்குன்னு சொல்லி அன்னைக்கு இருக்க மணி வேல்யூ என்ன, இன்னைக்கு இருக்க மணி வேல்யூ என்ன? அன்னைக்கு இருக்க மணி வேல்யூ என்ன, இன்னைக்கு இருக்க மணி வேல்யூ என்ன? எல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இவங்க தான் எது கேட்டாலும் பர்சன்டேஜ்ல தானே சார் போடுவாங்க. அதே பர்சன்டேஜ்ல போட்டு கணிக்க சொல்லுங்க சார், அப்புறம் பார்க்கலாம். நீங்க நம்பர்ஸா கொடுக்காதீங்க, பர்சன்டேஜ்ல கொடுங்க, அப்பதானே மக்களுக்கு அது புரியும். சரி, இன்னொன்னு மெட்ரோ ட்ரெயினை பத்தி எப்படி பேசுறீங்களா? மெட்ரோ ட்ரெயினுக்கு நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா? இத 2006 தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மெட்ரோ ட்ரெயின்ங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சென்னை மெட்ரோ ரயில் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் கொண்டு வர முடியாது சார். சொல்றேன் பாருங்க சார், என்னதான் நீங்க கொண்டு வந்தாலும் இங்க இயக்கிறதுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். அப்போ தமிழ்நாட்டுல அந்த துவக்கமா ஒன்றிய அரசு சொல்லும் போது இதை ஒப்புதல் பண்ணி அதுக்குன்னு ஒரு பிரைவேட் லிமிடெட் உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு இருங்க, எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னு சொல்றேன் பாருங்க. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க போட்ட இது தப்பு, ஃபார்மேட் தப்பு. நாங்க இது புதுசு இல்ல, எங்களுக்கு 2006 இதனுடைய பழக்கம் இருக்குன்னு சொல்றோம். அன்னைக்கு நாங்க போட்ட டேட்டா படி, அன்னைக்கு இருந்த மெட்ரோ 1 ஸ்டார்டிங் படி தலைவர் கலைஞர் அவர்கள் போட்ட பட்ஜெட்ல 14,600 கோடி மதிப்பு நாங்க போடுறோம். அப்படி போடும் போது நல்லா கேட்டுக்கோங்க, இதுக்கு 59% அந்த திட்ட தொகைய ஜப்பான் அரசின் அனைத்து நாட்டின் கூட்டுறவு வங்கி வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கு. அந்த அளவுக்கு வாங்கினது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதல்வரா இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 2006 நீங்க 8 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கீங்க. ஆனா அதுக்கான இனிஷியேஷன்ஸ் என்ன பண்ணிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி இருங்க. 8 வருஷம் நாங்க ஆட்சியில இல்ல, நாங்க 5 வருஷம் தான் ஆட்சியில இருக்கோம். இடையில 2006 தமிழ்நாட்டுல சொல்லல, மத்தியில இருக்கக்கூடிய UPA 1 and UPA 2 சொல்றேன் சார். அதுதான் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அத தொடங்கினதுதான் 2006. அதுக்கான ப்ராசஸ் நிறைய நடந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வந்துச்சு. அப்பதானே மெட்ரோ ட்ரெயின்ல மாத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சா? முடியல. திரும்ப அவங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்தாங்க, அவங்களும் அம்மையார் அவர்களும் இல்லாம போனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணவே ஆரம்பிச்சது. சார், வரலாறு தெரிஞ்சு பேசணும். எங்க கிட்ட வரலாறு இருக்குங்கிறத நான் சொல்றேன். மத்தபடி இது பொய்யுரை 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 என்ன சார் ரைட்ஸ் இருக்கு? என்ன
பேசுறீங்க. சும்மா எடுத்தோன்னே பொய்ன்னு சொல்லாதீங்க. அப்போ நீங்க மொத்தம் பிஜேபி ஆள்ற அத்தனையும் பொய்ன்னு நாங்க சொல்லிட்டு போயிடலாமா ஈஸியா கடந்து? ஏன் சார் சார் இது விடுங்க சார், மெட்ரோ ஒரு பக்கம். இன்னும் ஏன் சார் நீங்க கீழடிக்கு ஒப்புதல் கொடுக்காம இருக்கீங்க? இந்தியா பயன்படுத்துவாங்க, தேவை இருந்தா தமிழா வாழ்க்கை சொல்லுவாங்க, தேவை இருந்தா கீழடியை சொல்லுவாங்க. எல்லாம் ஓட்டு நாடகம் சார். அப்படியெல்லாம் இல்ல. இந்தியாவுடைய வரலாறு இல்ல எதுவுமே மறுக்கப்படணும்ன்ற அவசியம் இல்ல மேடம், அவசியம் இல்ல சார். எல்லாத்தையுமே கரெக்டா கொடுத்தா ஓகே ஓகே எதுக்கு சார் கேக்குறீங்க? போட வேண்டியதானே? நாங்க கரெக்டா கொடுக்கணும். நீங்க எதுக்கு வந்து அவரு மாத்தி கொடுத்தீங்கன்னா நாங்க போடுறோம் ஏன் சொல்றீங்க? அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு மனிதர் இத்தனை வருஷம் போராடி அந்த ரிப்போர்ட்டிங் சப்மிட் பண்ணா நீங்க அதை மாத்தி எழுதி கொடுங்கன்னு சொல்லும் போது எவ்வளவு வலிக்கும் சார். இது வந்து நாங்க மட்டும் சொல்ல, இது அமெரிக்கால இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஆய்வகம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது. பஞ்சாப் எல்லாமே நாங்க செய்வது ஏன் இவ்வளவு நிராகரிப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும்? தொடர்ந்து வந்து தமிழகம் வந்து வஞ்சிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது எல்லா விஷயத்திலயும் அப்படின்றது அவங்க மெட்ரோ ரயில் மட்டும் இல்ல, பல்வேறு விஷயங்களும் புறக்கணிக்கப்படுகிறதுன்றாங்க. சார் இது வந்து மத்திய அரசுக்கு ஒரு தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு அங்கம் அப்படின்றது இல்ல, இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே பாக்குறாங்க. ஒரு திட்டத்தை வந்து ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டோ இல்ல மோடியாவோ அமித்ஷாவோ இதை பாக்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் அபிஷியல். ஒரு மெட்ரோ திட்டத்தை அறிக்கையை சமர்ப்பின்ற பண்றாங்க அப்படின்னா அதோட அபிஷியல், அதோட டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்றாங்க, டீடைல்ஸ் கரெக்டா இருக்கா, பாப்புலேஷன் கரெக்டா இருக்கா, அதர் டீடைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி கரெக்டா இருந்தா கொரிஸ் போடுறாங்க, ரிட்டர்ன் பண்றாங்க. அதுக்கு என்ன இருக்கோ ரிப்ளை. நீங்க சொல்ற மாதிரி மத்திய அரசு ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு ஃபைல ரிட்டர்ன் பண்ணுது. குஜராத்துக்கோ உத்தரப்பிரதேசக்கோ அதுக்கும் அபிஷியல் பாக்குறாங்க. அங்கெல்லாம் உடனே எல்லாம் நடக்குது, இங்க லேட் ஆகுதுன்னு அவங்க கேள்வியா இருக்கு. குஜராத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அபிஷியல் தான பாக்குறாங்க. சரி, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு நகராட்சி மாநகராட்சி இருக்குன்னா அதை வந்து தரம் உயர்த்துறாங்கன்னா மக்கள் தொகை கணக்கீடு, அவங்களோட வருமானம் எவ்வளவு, அதன் அடிப்படையில தான் தரம் உயர்த்ததும் சரி, பட்ஜெட் ஒதுக்குறதும் சரி. ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை பண்ணும்போது மத்திய அரசு ஒரு காரணிகளை மட்டுமே வச்சு நிதி ஒதுக்கீடா கிடைக்கிட பண்ண முடியாது. நீங்க வந்து அதை மட்டுமே எடுத்தா நம்மளோட குறுகிய மனப்பான்மை, தமிழக அரசுக்கு வந்து இவ்வளவுதான் குறுகிய மனப்பான்மை இருக்கு. ஆனா இதே கரெக்டா நிறைவேறிடுமா அப்போ சார்? டபுள் இன்ஜின் இருந்தனாலதான் 16 மெடிக்கல் காலேஜ் போன பீரியட்ல கொண்டு வர முடிஞ்சது சார். இதை யாராவது மறுக்க முடியுமா? இல்ல மறுக்க முடியுமா? இல்ல சார், இதை மறுக்க முடியுமா சார்? இல்ல 7.7 இல்ல கணக்கு பண்ணி 7 சார் நீங்க கேட்ட கேள்வி சார், நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன் சார். நம்ம வந்து திமுக வந்து நான் முன்னாடி போறது, பக்கத்து மாநிலத்தை போறது, நான் அதுக்குள்ள போகவே இல்லை. நீங்க ஒரு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். டபுள் இன்ஜின் சிஸ்டம் இருந்தனாலதான் 16 மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வர முடிந்தது. எடப்பாடியார் அவர் ஆட்சியில் இருக்கும் போதுதான் உண்மையாலுமே கஷ்டப்படுற பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பள்ளிகளுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு பண்ணாரு. உண்மையாலுமே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல படிக்கிற பள்ளிகளுக்கு ஸ்கூல் பசங்க மேல அவங்களுக்கு நீட்ல அக்கறை இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 7.5% 16% ஆக்குறேன், என்னால நீட்டை தான் தடை பண்ண முடியல அப்படின்னு பண்ணிருந்தா உண்மையாலுமே திறமையான அரசு மக்கள் மீது அக்கறை அதிகமாக ஆக்கல பண்ணிருந்தா இல்ல. 7.5% எடப்பாடியார் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிருந்தா உண்மையாலுமே சந்தோஷம், எல்லாருமே வரவேற்பாங்க. நீங்க அதை பண்ணல. பண்ணாம கூட சொல்றதுன்றது ஒரு தவறான விஷயம். எப்பயுமே நம்ம எந்த மாநிலத்துல இருக்கிறோம், நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம அதுல இருக்க குறைகளை எப்படி நிவர்த்தி பண்றது, அதுக்கான கன்க்ளூஷன், அதுக்கான முடிவுகள் என்ன அப்படின்றத பாக்கணுமே தவிர அதை விட்டுட்டு எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை பக்கத்து ஊர்ல அதை பாத்தீங்களா, ஏத்த ஊர்ல இதை பாத்தீங்களா அப்படின்றது ஒரு சரியா இருக்காது. அதான் இந்த கவர்மெண்ட் வந்து இல்ல அதுதான் இந்த கவர்மெண்ட் பண்ணது. உடனே நம்ம ஏதாவது இங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல அப்படின்னா ஒரு டேட்டா சொல்லுங்க, இந்த மாதிரி இதை சரி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதை சொல்லாம நீங்க மதிப்பு போனீங்களா அப்படின்றது ஒரு சரியான ஒரு இதுவா இருக்காது. பேசலாம் இல்ல. பொதுவாக அரசியல் நோக்கர்கள் அகமது ரியாஸ், அதாவது நம்ம இன்னைக்கு திமுக வேட்பாளர்கள் போற இடங்கள்ல ஒரு ஆன்டி இன்கம்பன்சிலையோ அல்லது வந்து சில எதிர்ப்புகள் இருக்கிறது, அதை மடைமாற்றுவதற்கு ஒரு பிஜேபியே வந்து ஏதாவது ஒரு வகையில் விமர்சனம் பண்ணி தான் அவங்க வந்துருவாங்கன்ற ஒரு விஷயத்தை காட்டியோ அல்லது இது போன்ற விமர்சனங்களை வைத்தோ, தேவேந்திர ஃபட்னவிஸ் மேலே வச்ச மாதிரி இந்த மாதிரி விமர்சனங்கள் வச்சு தான் இப்போ பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்றது அரசியல் நோக்கர்கள் மத்தியில் ஒரு கருத்தாக இருக்கு. சார், பிஜேபி என்ற ஒரு தீய சக்தியை தமிழக மக்கள் எதிர்க்கிறார்கள். அதை நாங்க கால் ஊன்றல சொல்றீங்க, அப்பயே இவ்வளவு பயப்படுறீங்க? ஏன் பயப்படல? தமிழக மக்கள் பீகார் மாதிரியோ மணிப்பூர் மாதிரியோ குஜராத் போன்றோ மற்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில்
மக்கள் ரயில்ல மதுரையை எப்படி மணிப்பூர் உட்கார்ந்துட்டு போறாங்க மதுரையை பாருங்க. மணிப்பூர் ஆக்கிடுவாங்கன்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்றாங்க. இல்ல உண்மையை சொல்லணும்னா டிஎன்ஏ அப்படின்ற மாதிரியான உண்மையை சொல்லணும்னா இதுலயே தான் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் போன்று தமிழக மக்களை மாற்றிவிடக் கூடாது என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு நிலவுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப தெளிவா சொல்லணும்னா தமிழக மக்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த குறையும் இல்லை. மற்ற மாநிலங்கள்ல நீங்கள் சொல்லக்கூடிய டபுள் இன்ஜின் மாநிலங்கள்ல வாழக்கூடிய சகோதரர்கள் தொழிலாளர்கள் இங்க வந்து தமிழகத்தை போற்றி புகழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது இதை எப்படி நீங்க சொல்றது? நாங்க இந்த தேர்தலில் பாஜக எதிர்க்கலையே, காலம் காலமாக எதிர்த்து கொண்டு இருக்கிறோமே. நாங்கள் மட்டும் எதிர்க்கலையே, திமுக மட்டும் எதிர்க்கலையே, காங்கிரஸ் மட்டும் எதிர்க்கலையே, தமிழக மக்களே இந்த மக்கள் விரோத தீய சக்தி அவங்கள வந்து தொடர்ந்து கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிற நரேட்டிவ் நீங்க செட் பண்றீங்க சார். டு பி ஃபிராங்க், இந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியும் சார். இந்த தண்ணியே வந்து கலர் மங்களா சாக்கடை தண்ணி மாதிரி இருந்தா குடிக்க முடியுமா சார்? சாக்கடை தண்ணியை தூக்கி சாக்கடையில தான் எறிவோம். சரிங்களா? எங்க தமிழகம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. இவங்க நினைக்கிற மாதிரி என்ன சார்? ரொம்ப தெளிவா சொல்றோம் சார். எங்கள் ஆட்சி அமைந்தால்தான் உங்களுக்கு மெட்ரோ தருவோம் சொல்றது எவ்வளவு ஒரு மாதிரியான மிரட்டல். இந்த மிரட்டலுக்கு பணியக்கூடிய அடிமைகளா நாங்கள்? தமிழக மக்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். சுயமரியாதை என்றால் என்ன என்பதை எங்கள் உள்ளே வைத்து வளர்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு கருவிலே கற்றுக் கொடுத்து விட்டார்கள் சுயமரியாதை. வன்முறையை தூண்டும் பேச்சு உங்களுடையது. கருவிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சுயமரியாதை என்று கூறுவது என்ன வன்முறையை தூண்டுவது? சுயமரியாதை என்ன வன்முறையை தூண்டுவதா? அஇஅதிமுக போன்று அடிமையா காலில் கொண்டு கிடக்கணுமா? இல்ல மூஞ்சில கடிச்சு போட்டு வந்து பாக்கணுமா? இல்ல காலில் விழணும் 90 டிகிரில சரிஞ்சு நிக்கணுமா? நாங்க அப்பதான் நீங்க அதுதான் உங்களுக்கு வந்து நாங்க என்ன வன்முறை தூண்டுற பேச்சு எது? எனக்கு புரியலையே. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி அப்படின்னு கொண்டு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க என்ன இங்க நிறைவேறாது. உங்களுக்கு சாவு மணி அடிக்கிறது தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இந்த மாதிரி கர்நாடகா தெலுங்கானா இந்த மாநிலங்கள்ல உண்டு. நிச்சயமா பாஜக என்பவர்களை விரட்டி விரட்டி அடித்து கொண்டே இருப்பது வலிக்கிறது அவர்களுக்கு. ஏங்க அம்பானிக்கோ அதானிக்கோ இந்த மெட்ரோ டெண்டர் கொடுத்துட்டோம்னா வந்துரும்ல, இந்தியா ஃபுல்லா வந்துரும்ல. எதுக்கு சார் அம்பானி கூட ஃளைட்ல போறாரு? காங்கிரஸ் கட்சியில அம்பானி அம்பானி அனைவரையும் தொழிலாளர்களாக வைத்திருந்தார்கள். அவர்கள் எங்கள் முதலாளிகள் என்று நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருப்பது அசிங்க சார். சார் இந்தியாவை கட்டமைக்கக்கூடிய தொழிலதிபர்களாக நாங்கள் வைத்திருந்தோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்தியா வளர்ச்சி பாதைக்கு போகணும், தொழிலதிபர்கள் வேணும், அதற்கு உதவி செய்யணும். ரைட்டு. அதற்காக கட்சி நிதி வாங்கிக்கிட்டு நாங்க 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுமா? யாருடைய பணம்? தள்ளுபடி பண்றது எப்ப சார் வரும்? எப்ப வரும்? இன்னைக்கு பேப்பர்ல தினகரன் பேப்பர்ல கடன் தொகையை வசூல் பண்றதுக்கு அவங்கள நியமிச்சிருக்காங்க சார். கடன் தொகை வசூல் பண்றதுக்கு அனில் அம்பானி நிறுவனத்திட்ட கொடுத்திருக்காங்க. திவாலான நிறுவனத்துக்கு கடன் இந்தியா கிட்ட இந்திய அரசு கிட்ட வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு வக்கில்லாத ஒரு நிறுவனம் அவர்கள் கிட்ட அதை ஒப்படைச்சிருக்காங்க. இது அசிங்கமா இல்ல சார்? இது சரி, நீங்கள் பல்வேறு நாடே போற்றும் அளவுக்கு இருக்கு சார். ஆமா சார், நாடே போட்டுது சார். கடன் அள்ளி கொடுக்குது இல்ல. இல்ல இப்ப வந்து தொடர்ந்து தான் சார் வைக்கப்படுற குற்றச்சாட்டு இதேதான். அதாவது நீங்க சொல்றது லிட்டரலி அது பிளாக்மெயில் தான் அப்படின்றது அவங்களோட கருத்தா இருக்கு. அதாவது திமுக நாகாநந்தினியும் சரி, நம்முடைய காங்கிரஸில் ரியாஸ்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்களா என்னென்னா, ஏதோ இந்த பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவான் மாதிரி ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் தேனாறுகளையும் பாலாறுகளையும் ஓடுது. பாஜக இந்தியாவில் வட மாநிலம் முழுவதும் காபி சாம்ராஜ்யம் வீசுகின்றது. இந்தியாவில் வட மாநிலம் முழுவதும் காவி சாமிரம் வீசுகின்றது. 2014க்கு பிறகு மக்கள் காங்கிரஸை கைவிடி விட்டார்கள். இனிமேல் கைக்கு குட்பை காங்கிரசுக்கு வேலை இல்லை. கேரளாவில் எப்படி அங்க எதிரும் புதிருமாக உள்ளதோ அந்த நிலைமை இனி இந்தியாவில் மக்களே காங்கிரசுக்கு வந்து உள்ள நிலைப்பாடு இருக்கிறாங்க. நீங்க அண்ணன் ரியாஸ் அண்ணன் சொன்னாரு எதிரும் புதிருமா இருக்காங்க. காங்கிரஸையும் திமுக பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அவர்கள் அது எதிர்ப்பான நிலைமையில் தான் பேசுவார்கள். உதாரணத்துக்கு விஸ்வகர்மா திட்டம் எவ்வளவு பெரிய அருமையான திட்டம். ஒரு கிறிஸ்தவ பாடலிலே அந்த விஸ்வகர்மா திட்டத்தை ஒரு பாடல் வரி என்ன பாடிருக்காங்க பாருங்க. விஸ்வகர்மா திட்டத்தை கிறிஸ்தவத்திலே
இயேசுநாதர் ரோமன் கத்தோலிக்க பாட்டுல பாருங்க, தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனும் செய்தாரே, தங்க உழவர்கள் கலப்பைகள் செய்து கொடுத்தாரே, இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. அடுத்த வரி, நிலங்களை உழுவது போல் உங்கள் உள்ளத்தை, அதாவது காங்கிரசாரும் திமுகவுடைய உள்ளத்தை உழுதிடுங்கள் என்று உலக பிதார் சொன்ன ஓர் அரிதுன்னு இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் அந்த பாடல் வரிகளிலேயே விஸ்வகர்மா திட்டம் ஒன்றும் இல்லையா? இந்த பாடலை எடுக்க முடியுமா, எடுக்க சொல்ல முடியுமா? காரணம் என்றால் இன்னைக்கு இந்தியாவில் காங்கிரஸும் சரி திமுகவும் சரி கிறிஸ்தவ மதத்தை எதிர்த்து கொண்டு நீங்கள் சர்ச்சில் ஓட்டு வாங்க முடியாது, இஸ்லாம் மதத்தை பகைத்துக் கொண்டு மசூல் வாங்க முடியாது, ஓட்டு வாங்க முடியாது. ஆனால் ஹிந்து மதத்தை தாங்கிக் கொள்வார்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் தாமரையும் இலையும் வீசிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே என்டிஏ கூட்டணி நிச்சயமாக 2007 ஆட்சி அமைவது உறுதி. திமுக ஆட்சி நடந்த ஊழலை அனைத்தும் விசாரணை செய்வதும் உறுதி என்பதை என்னுடைய இறுதி விவாதம் முடித்து சொல்லி சொல்கிறேன். நீங்களாவது ஒரு வார்த்தை எடப்பாடி அவர்கள் பற்றி சொல்லியிருக்கலாம், சரி பரவாயில்ல சார், நீங்களும் சொல்ல மாட்டேன்றீங்க சார். உங்களுடைய நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணுங்க சார். சொன்ன மாதிரி இலையும் தாமரையும் வீசிக்கொண்டிருக்கிறது உண்மைதான், அது தரையில் வீசிக்கொண்டிருக்கிறார்கள், அது எதற்கும் பயன்படாது. நிச்சயமாக தெளிவாக சொல்லணும்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், சாருக்கு உழுதால் தான் சோறு, சரிங்களா? சார் அது உழுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்ல வேண்டாம், பாட்டாவே பாடி அருமையான பாட்டை நம்ம கொடுத்தாரு. இதனால் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மக்கள் விரோத தீய சக்திகளான பாஜகவையும் அஇஅதிமுக என்டிஏ கூட்டணியை ஓட விரட்டி அடிப்பது 100% உண்மை. எங்கள் ராமன் சார் ஐயாலாம் இன்னைக்கு செழிப்பா சிறப்பா பேச்சுரிமையோட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அது தமிழ்நாட்டில் பிறந்ததுனால தான் சார். இவர் வேற மாநிலத்தில் எங்கேயாவது பிறந்திருந்தார்னா அன்னைக்கே ஒடுக்கப்பட்டிருப்பார், அன்னைக்கே நசுக்கப்பட்டிருப்பார். இன்னைக்கும் சுதந்திரமாக வாழ முடிகிறது என்று சொன்னால் தமிழகம் தந்த சுயமரியாதையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுயமரியாதை மண்ணில் என்றும் சர்வாதிகாரிகளை ஆள விடமாட்டோம். ஜனநாயகவாதிகள் தான் இங்கு ஆள முடியும். சர்வாதிகாரத்தை ஒழித்து கட்டுவது மட்டுமே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால் RSS பாஜக போன்ற தீய சக்திகள் இந்த மண்ணில் எந்த நிலையிலும் காலூன்ற முடியாது என்பதை ஆணித்தரமாக பதிய வைக்கிறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்கள் நன்றி. திலகரசன், உங்களுடைய நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணுங்க சார். இப்ப திமுகவும் காங்கிரஸும் எப்பயுமே என்ன பண்றாங்கன்னா, எங்களாலதான் முடியும், எங்களாலதான் நாட்டு மக்கள் வாழ்றாங்க, நாங்க இல்லைன்னா நாடே இயங்காது அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு தவறான கருத்தை எப்பயுமே மக்களிடத்துல கொண்டு போறாங்க. அப்படி இல்ல, மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்னதான் போர் நடந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு உண்மையாலுமே தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறாரு அப்படின்றத நம்புறாங்க. இவங்க என்ன மாதிரியான கருத்துக்களை எதிர்மறையான கருத்துக்களை வச்சாலும் மக்கள் மனசுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற மட்டும்தான் தமிழ்நாட்டுல நினைக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் அந்த ஓட் பாக்ஸ்ல கை வைக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கு. தமிழ்நாட்டுல அதிகப்படியான வாக்குகள் உள்ளது மகளிருக்கு தான். அந்த மகளிர் அந்த பாக்ஸ்ல கை வைக்கும் போது தப்பி தவறிய சூரியனை பார்த்துட்டாங்கன்னா பின்னோக்கி கையை என்டிஏ கூட்டணி தான் வாக்களிப்பாங்க. ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு துணியும் பாதுகாப்பு இல்லை. நீங்க என்னதான் கவர்ச்சிகரமான திட்டங்கள் நீங்க என்னதான் பேசினாலும் கண்டிப்பா மக்களிடத்துல எடுபடாது. மக்கள் அதிகமா நம்புறது என்டிஏ கூட்டணி. கண்டிப்பா தாமரை இலை கட்சியும் இரட்டலையும் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எடப்பாடியாரும் தகுதியான வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. உட்கட்சி பூசல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பெண்கள் வாக்கு மிக முக்கியம். கண்டிப்பா எதிர்மறையான சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு கருத்துமே இல்லாம மக்கள் சுயநிலையோட கண்டிப்பா தேர்ந்தெடுப்பாங்க. ஆட்சி அமைப்பாளர் எந்த விதமான மாற்று கருத்து. தேவேந்திர பட்னவிஸ் சொன்னதுல ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது நீங்க சனாதனத்தை டெங்குவோட ஒப்பிடுவீங்க, ஆனா தேர்தல் வந்துட்டா கோயிலா போவீங்க அப்படின்ற ஒரு கருத்தையும், உங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு அப்படின்ற ஒரு கருத்தையும் தேவேந்திர பட்னவிஸ் சொல்லியிருக்காரு. அதை சேர்த்து உங்க நிறைவு கருத்தை பதிவு பண்ணிருங்க. சரிங்க, யாரும் அப்படி எல்லாம் இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை தான் எடுத்திருப்போமே தவிர எங்க வீட்டு முருகரையோ இப்ப மட்டும் ஓட்டு வாங்க வரீங்களா? சொல்லவே கிடையாது சார், கடவுள் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசுங்க. ஒரே வார்த்தை, பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து யார் சொல்ல மாட்டீங்க?
இருங்க சரி, இருங்க ஒரு okay. நிமிஷம் அது இருக்கு சார். நான் என்ன அது சொல்லி அது முடிக்கிறேன்னா பேசலாம். எனக்கு இப்போ இந்த திலகரசன் சார் பேசும்போது எங்க ஊர் பக்கம் இந்த குறி சொல்றவங்களா வருவாங்க, அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்காரு. சார் நான் ஒண்ணு சொல்றேன் உண்மையா சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க? சார் நான் புடி சொல்றவங்க உண்மையா சொல்லுவாங்க. சரி, ஓகே. ரிப்போர்ட் சொல்றேன். தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் சொல்றேன். அதாவது பெண்களுடைய உயர்கல்வியில இன்னைக்கு 71% தமிழ்நாடு, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு 43% தேசியத்தை விட தமிழ்நாடு இன்னைக்கு உயர்வா இருக்கு. பெண்களுக்கு 40 லட்சம் ரூபாய் லோன் தராங்க. அதே மாதிரி பெண்களுடைய எம்எஸ் எம்இக்கள் அப்படின்னு சொல்றதுல தமிழ்நாடு 9,540 லட்சம் ரூபாய் பிணை இல்லாத கடன் தராங்க. இருக்கு சார். பாதுகாப்புல அதிக பெரும்பான்மையான நகரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுலயும் தமிழ்நாடு தான் நம்பர் 1. ஒரு பிரச்சனை இல்ல, இன்னைக்கு பெண்கள் நாங்க பாதுகாப்பா இருக்கணும், ஒரு பெண்ணினுடைய பிரதிநிதியா இருந்து கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க இது வரைக்கும் மெட்ரோ சார் அதெல்லாம் நாங்க வெள்ள நிவாரண நிதி இன்ன வரைக்கும் பிஜேபி நம்மளுக்கு கொடுக்க கிடையாது. குழந்தைகளுக்கான கல்வி நிதியை நீங்க கொடுக்காம மறுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு மேல இன்னைக்கு பிரதமர் வீடு வசதி திட்டம்னு சொல்றீங்க, அதுக்கு நிதி பகிர்வு இன்னைக்கு சரியா வர்றது கிடையாது. 100 நாள் வேலையில மகாத்மா காந்தியினுடைய பேரை கூடி எடுத்ததுதான் இந்த பிஜேபி அரசாங்கம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். நிதி பகிர்வுல 23 பைசா தான் நீங்க திருப்பி தரீங்க. அப்ப இத்தனை எல்லாம் செஞ்சுட்டு வேணும்னே பொய்யுக்கு நீங்க எப்படியாச்சும் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு நாளும் தமிழ்நாடு பீகாராக மாறாது. மக்கள் ஆட்சி நடக்கிறத தடுக்க முடியாது. ஒரு நாளும் தமிழ்நாடு ஓகே ஓகே நன்றி. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இன்னைக்கும் சொல்றேன் 2026ல 24ல உங்களை எப்படி 40க்கு 40 அடிச்சு ஓட விட்டுமோ இன்னைக்கு உங்க கூட கூட்டத்தையும் சேர்த்து ஓட வைக்கிறோம். திராவிட முன்னேற்ற ஆட்சி வருஷம் 2.0 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அமைஞ்சே தீரும். நன்றி 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 நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி சார். மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.